கிபி 985 மன்னனா பதவியேற்று சோழ நாட்டினுடைய நிலப்பரப்பை மிகப்பெரிய அளவில் விரிவடைய செய்தவர் ராஜராஜ சோழன். அவரது ஆட்சிக்கு பிறகு கிபி 1012 சோழ மன்னனா முடிசூட்டிக்கிட்டவர் அவரது மகனான முதலாம் ராஜேந்திர சோழன். இவர் ராஜராஜ சோழனினுடைய பதவி காலத்திலேயே இளவரசனா பட்டம் சூட்ட பெற்றவர். ஏற்கனவே தன் தந்தை ராஜராஜ சோழனோடு போர் நடவடிக்கைகளிலும் நிர்வாகத்திலும் அனுபவம் பெற்றிருந்த ராஜேந்திர சோழன் மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட மன்னனா விளங்குறாரு. இவர் தன் தந்தையினுடைய ஆட்சி காலத்திலேயே சோழ படைக்கு தலைமையேற்று தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மற்றும் மைசூர் நாட்டினுடைய பகுதிகளையும் வென்று சோழ நாட்டோட இணைத்த மிகச்சிறந்த மாவீரன். அதுபோக சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனுடன் போரிட்டு அந்நாட்டை சோழ நாட்டினுடைய நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வராரு. பாண்டிய நாட்டோடு நடந்த போர்ல தப்பி ஓடிய பாண்டிய மன்னன் இலங்கையில மறைஞ்சு வாழறாரு. அதனால இலங்கையின் மீது போர் தொடுத்து தப்பி ஓடிய பாண்டிய மன்னன் மறைத்து வைத்திருந்த பாண்டிய நாட்டு மணிமுடியையும் செங்கோலையும் மீட்டு சோழ நாட்டுக்கு கொண்டு வராரு. இதன் பிறகு என்ன நடந்தது அதை அடுத்த காணொளியில பார்க்கலாம்.